கூறினார்கள், நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் ஒரு பொருளினுடைய விலையை நீங்கள் ஏற்றிவிடாதீர்கள். ஒருவரின் மீது நீங்கள் தேவையில்லாமல் அப்படின்னு உள்ள ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். ஒருவரின் மீது குறை சொல்லாதீர்கள். அஹாவுல் முஸ்லிம் குல்லு முஸ்லிமின் அலா முஸ்லிமின் ஹராமுன். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமினுடைய சகோதரர். ஒரு முஸ்லிம் அவருக்கு அநீதம் செய்யப்பட்டால், இழிவுபடுத்தப்பட்டால் என்ன செஞ்சிடணும்? இன்னொரு சகோதரர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிமினுடைய ரத்தம், ஒரு முஸ்லிமினுடைய பொருளாதாரம், ஒரு முஸ்லிமினுடைய காசு, பணம், சொத்து, ஒரு முஸ்லிமுடைய மரியாதை, கண்ணியம், இது அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு விளக்கப்பட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2564வது ஹதீஸாக இடம்பெறும். இதுல என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மீது நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க. அப்படி ஒருத்தர் இன்னொருவர் மீது பொறாமை கொள்றார், ஏதோ ஒரு காரணத்துக்காக பொறாமை கொள்றாரு. பணத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, புகழை பார்த்தோ, அழகை பார்த்தோ, எதையோ பார்த்து என்ன செய்யறாரு? பொறாமை கொள்றார். அப்படி பொறாமை கொள்வதன் மூலமாகவும் வாங்கக்கூடிய எண்ணமே இல்லை, உள்ள புது வியாபார பொருட்களை வாங்குற எண்ணமே இல்லாம மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் ஒரு பொருளுடைய விலையை ஏற்றி விடுவது, அல்லது ஒருத்தர் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தனக்கு வாங்கணுங்கிற ஐடியா இல்லை, இவர் உள்ள போது பேசுறது, ஒருத்தர் விலை பேசி வச்சிருக்கிறத வேணுக்குன்னே வேறு ஒரு பெரும் விலையை சொல்லி அதை வாங்கி கொள்வது, அதே போன்று ஒருவர் மீது கோபப்பட்டு கொண்டே இருப்பது, எப்ப பார்த்தாலும் யார் மீதாவது கோபம் கொள்வது. கோபம் என்பது ஷைத்தானுடைய குணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று தேவையில்லாமல் ஒருவரை புறக்கணிக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன செய்யறாரு? புறக்கணிச்சு வாழ்வதும், ஒருவரை குறை சொல்லி வாழ்வது உங்களை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரப்பனா ஆமன்னா ஃபௌஃபிலனா வர்ஹம்னா. அல்லாஹ் அந்த அருளை கேட்க சொல்றான், இறைவா நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. இப்ப யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவையோ அவர்கிட்ட இந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர், முஸ்லிமான உங்களுடைய சகோதரருடைய ரத்தம், முஸ்லிமான உங்களுடைய சகோதரருடைய பொருளாதாரம், முஸ்லிமான உங்களுடைய சகோதரருடைய பணம், காசு, பதவி, சொத்து, அவருடைய கண்ணியம், இதை எதையுமே நீங்க என்ன செஞ்சீங்க? எதுவுமே மற்றவருக்கு விளக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருடைய ஒரு முஸ்லிமான சகோதரருடைய அவரை அடிப்பது, அல்லது அவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது, அவருடைய சொத்து சுகத்தை ஏமாற்றுவது, அவருக்கு மரியாதை இல்லாமல் செய்யறது, இது எதுவுமே இன்னொரு முஸ்லிமுக்கு விளக்கப்பட்டது.